வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. 16:9 ரேஷியோ இருக்கும். அதை ஸ்லைட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் தேவையோ அத்தனை செகண்ட் செட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டுங்க லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக ஆட் பண்ணணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். செலக்ட் பண்ணி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோஸை செலக்ட் பண்ண வாட்டி ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்து போய்க்கு இந்த மாதிரி சைடாக செட் பண்ணிட்டு அதோட சைஸ் வந்து இந்த மாதிரி லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு ஃபோட்டோ வந்து நம்ம ஜூம் பண்ணி செட் பண்ணுறதுனால கரெக்டாக ஃபேஸ் அளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ அதனால் ஃபேஸ் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஸ்டேச்சுரேஷனும் ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். அது செலக்ட் பண்ணிட்டு அதில் லைட்டாக அந்த மாதிரி மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 50 வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிராஸ் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷூ ஆகும். இப்போ அந்த உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது கலர்ஃபுல்லாக இருக்க அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கு கீ ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு இன்அனிமேஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ஸ்லைட் ரைட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்லைட் ரைட்டை வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்லைட் ரைட்டு அப்படி இல்லை அப்படின்னா கேன்வெர்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கேன்வெர்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேன்வெர்ஜ் ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதை எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து கரெக்டாக வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். கரெக்டாக ஸ்டார்டிங் பொசிஷன் அந்த இடத்துல செட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் கிட்ட ஒரு 10 இல்லைனா ஒரு 7 செகண்ட் கிட்ட வந்துட்டு அங்கே ஒரு கீ ஆப்ஷனை வந்து ரைட் சைடு ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி லைட்டாக இந்த இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல இல்லைனா இந்த கரெக்டாக வந்து இந்த மாதிரி இடத்துல செட் பண்ணிட்டு இப்போது டிக் ஆப்ஷன் கொடுத்து இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து அது வரையும் அனிமேஷனில் வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேர்ட்ஸ் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும். அதை 35 கொடுத்துக்கோங்க. கீழே 50 இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 60 வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேர்ட்ஸ் வீடியோ வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.